குட் மார்னிங் மக்களே. ஸோ நானும் இரவும் காலையில் குளிக்காமல் மூஞ்சி கூட கழுவாமல் உங்களுக்காக வீடியோ பண்ணுறோன்னா என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லை? ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிரவோட டெய்லி ரொட்டீன் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். என்ன வலிக்குதா? ஐயோ காய்ஸ், ஆமாம், அவனுக்கு வேறு பல்லில் ஒரு பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரூட் கனல் பண்ணணுன்றாங்க. குழந்தை நினச்சாலே பயமாகுது. நல்லா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபீல்டிங் நிற்கிறான், ஃபீல்டிங் இங்கே வர அழகாக ஃபீல்டிங் நிற்கிறான்டா. பாத் டப்பில் குளிச்சுன்னா இப்போ பக்கெட்டே பாத் டப் ஆக்கி இதில் குளிச்சு அந்த விட்டே குளிப்பான். லாஸ்ட் ஒரு வாங்கி வச்சல ஒட்டி ஒன்றுமே சாப்பிடலடா நீ. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கான்ல, எல்லாமே கவனிப்பான். ஓகே, ஸோ நிரவோட டெய்லி ரொட்டீன் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான். என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லி ரொட்டீன் ஆஃப் நிரவ் போடுங்கன்ட்டு. இல்லை, அதுதான் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணி காலையில். ஸோ நிரவு எத்தனை மணிக்கு எழுந்துப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தூக்கத்தை பொறுத்து. சம்டைம்ஸ் 8:30க்கு எழுந்துப்பான், சம்டைம்ஸ் 9:30க்கு எழுந்துப்பான், சம்டைம்ஸ் 10:30, 11 o'clock கூட எழுந்துப்பான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 9:30, ஆவரேஜாக 9:30க்குலாம் எழுந்துப்பான். நான் வந்து வாங்க அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிரவு காலையில் எழுந்து ப்ரெஷ்லாம் பண்ணி விடுவோம். இப்போ சிக்கி ப்ரெஷ் பண்ணிட்டியா இல்லையா? பச்சை பொய்யாது. எங்கடா பண்ண? டேய், ப்ரெஷ் பண்ணியா இல்லையா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பண்ணல, இன்னும் நான் தான் பண்ணி விட போறேன். வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா நிரவு பாருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, விளையாடுறது எல்லாமே பார்க்க போறோம். என்ன செலவுட்டி? ஏன் லைட்டு போடுவானா? கரண்ட் ஆஃப் ஆகிடுமா கைஸ்? ஆமாம், காலைல கரண்ட்டு வேறு கட் ஆகிடுச்சு கரெக்டாக. இன்றைக்கின்னு பார்த்து லைட்டு போடாத கரண்ட்டு கட் ஆகிடும் அப்படின்ற யூபிஎஸ்ல ஓடிட்டுருக்கு. ஓகே, அதான் யூபிஎஸ். ஸோ இங்கே எதுக்காக நிற்கிறோன்னா இங்கே தான் நிரவு தூங்குவான். ஓகேவா? ஸோ இங்கே தான் அம்மா கூட படுத்துட்டு ஹாலில் தான் தூங்குவான். நான், மது அண்ட் லாலா வந்து ரூமில் தூங்குவோம். ஓகே, இவன் என்ன பண்ணுவான், 9:30லாம் எழுந்து வந்து ரூமில் கதை தத்தான் டாடா டாடான்ட்டு கதை தட்டி. ஏன்னா சில நேரத்தில் இருப்பான், சில நேரத்தில் இங்கே ஏதாவது டைவர்ட் ஆனால் இங்கே ஏதாவது விளையாடிட்டு அம்பாட்னு இருப்பான். நான் ஒரு 10 o'clock 10:30 எழுந்து வந்து நிரவ பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி என்ன எழுப்புல, நானே வந்துட்டேன். ஓகே, வந்து இப்போ சிக்கிப்பாவை ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஷ் பண்ணலாமா? எங்கே உன் ப்ரெஷ்ஷு? என்ன ப்ரெஷ் சொன்னியா? என்னது இது? சிக்கி பாப்பாக்கு கார் ப்ரெஷ். மேஜிக் காரனா இவன். இப்படி இருந்தால் தான் வளக்குவான். ஸோ அதனால் கார் ப்ரெஷ்ஷு குழந்தைங்களுக்காக, இந்த ஏஜுக்காக. ஓகே, அதுமாதிரி சாஃப்டாக இருக்கும். இதனால தான் இப்போ ப்ரெஷ் பண்ண போகிறோம். சிக்கி பண்ணலாமா? மேலே போய் பண்ணலாமா? கீழே லைட் இல்லை. ஓகே, உள்ள அந்த வாஷ் பேஷன் இருக்குல்ல, அங்கே தான் வளர்ப்போம். இப்போ கரண்ட்டில் அதனால நம்ம இப்போ மேலே போயிடலாம் வளர்க்குறதுக்கு. ஓகே வாங்க. பேஸ்ட்டுமே கிட்ஸுக்கான பேஸ்ட் இது. இவன் துப்ப தெரியாது, முழுங்கிடுவான். ப்ரெஷ் பண்ணுறியா? ஓகே சொல்லலாம். இங்கே வா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இதனாலே அவன் ப்ரெஷ் பண்ண ரொம்ப ஆசைப்படுவான். ரெடி? ஈ காமி. ஈ சொல்லு. ஈ. என்ன வலிக்குதா? ஐயோ காய்ஸ், ஆமாம், அவனுக்கு வேறு பல்லில் ஒரு பிரச்சனை. சொல்கிறேன் அது என்னன்னு தெரியுங்க. தாங்க ஆக்காமி இப்படி வளர்க்க. அவன் பல்லில் ஃப்ரண்ட்டில் 4 பல்லு சொத்தையே விழுந்துச்சு. சொத்தை விழுந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரூட் கனல் பண்ணணுன்றாங்க. குழந்தை நினச்சாலே பயமாகுது. துப்புச்சிக்கு முழுங்கக்கூடாது, துப்பணும். ஈ காமி இந்த பக்கம் வளர்க்குறான். இந்த பக்கம் இங்கே தான் வளர்க்குறான்னா அவனுக்கு தொட்டாலே வலிக்குது. அவனுக்கு அந்த ஒரு பல்லு வந்து உடஞ்சிருக்குன்னா எப்படின்னா, இப்போ முழு பல்லுனா பாதியாக உடஞ்சிருக்கு. இப்போ இதான் ஃபுல் பல்லுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பாதியாக உடஞ்சிருக்கா. அதனால அந்த பல்லில் எது பட்டாலும் அவனுக்கு வந்து வலிக்குது. இங்கே வா, துப்பலாம், இங்கே துப்பலாம், வா, அங்கே துப்பிட்டு வா. இங்கே வா. ஆனால் நம்ம தான் மக்களே, குழந்தைங்களுக்குலாம் பல்லு விளக்கி டெய்லி இந்த மாதிரி பல்லை பார்த்துக்கணும். இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எதனால அந்த சொத்தை வந்தது எல்லாம் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ரொம்ப குழந்தை 4 பல்லு வேறு இதுவாகிடுச்சு ஃப்ரண்ட்டில். ஈக்கம் வலிக்குதா? துப்பிட்டு வா. வா. வலிக்குதா? பார்த்து கழுவிட்டு அட போய் தண்ணி எடுத்துனேன் வாய் கொப்பளிக்க. என்ன பண்ண? கழுவிட்டியா?
நல்லா கழுவிட்டு இங்கே வா, வாய் கழுவலாம், இங்கே வா இல்லை காமி, நான் டாடா வலிக்கு வரேன். காமி வலிக்குதா? பண்ணு, கையில் பண்ணு. எல்லாத்துலேயும் பண்ணு. ஓகே, இந்தா ஓகே போதுமா? காய்ச்சி பல்லை பற்றி சொன்னல, இங்கே வாங்க காய்க்கிறேன். சிக்கி பல்லு காய்க்குவான். காமி இது மேலே பாருங்களேன், இந்த ஃப்ரண்ட்டில் 4 பல்லு ப்ளஸ் இந்த பல்லு உடஞ்சிருக்கா சைடில், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து என்னன்னா 4 பல்லுமே சொத்தையாயிருக்கு. சொத்தைனா எப்படின்னா இப்போ சாக்லேட் சாப்பிட்றதுனாலன்றதை விட சின்ன வயசுலேருந்தே இப்போ பால்லாம் குடிக்கிறாங்களா, ரொம்ப பால் குடிச்சிருப்பான், அந்த மாதிரி அப்பத்துலேருந்தே ஆயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ரெகுலராக வர கேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது இந்த சொத்தையை என்ன பண்ணோன்னு பார்த்தா, இந்த உடஞ்சிருக்க பல்லில் வந்து ரூட் கனால் பண்ணுமா. இந்த வயசில் எப்படி பண்ணுவான், எப்படி காமிப்பான், அதுதான் தெரில. ரொம்ப பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. பல்லு வலிக்குதா? எதையும் சாப்பிட மாட்டான். இப்போ 2 நாளாக என்னன்னா எதுவுமே சாப்பிட மாட்டான். எதை குத்தாலும் வலிக்குதுன்ட்டு சாப்பிட மாட்டான். நம்ம இப்போ இந்த பக்கம் வலிச்சா இந்த பக்கம் சாப்பிடுவோம்ல, இப்போ அந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரினா கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றான். வலிக்குதா சிக்கி? ரொம்ப எங்கே வலிக்குது சொன்னியா? அங்கே சொல்லு, எங்கே வலிக்குது? மேலே வலிக்குதா? சரி, இது முதல்ல ரெடி பண்ணேன் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பல்லு விளக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிடுவான். சாப்பிட்லாமா வேணாமா? இது தாங்க ரொம்ப பெரிய டாஸ்க்கு, ரொம்ப பெரிய டாஸ்க்கு. இப்போ எப்படியாவது ஊட்டி தான் ஆகணும். அதேமாதிரி கீழே தான் அந்த ஹாலில் தான் உட்கார வச்சு ஊட்டுவோம். அவன் படுப்பான்ல, அந்த இடத்துல தான் உட்கார வச்சு ஊற்றுவோம். பட் ஆனால் இப்போ அங்கே கரண்ட் இல்லாதனால நான் சாப்பாடு எடுத்து மேலே வரேன். ஓகே, அரௌண்ட் ஒரு 11 o'clock இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடுவான். அவனுக்கு பிடிச்சது தான் செஞ்சு கொடுப்போம் காலையில். இந்த ஆடி மாதம்னால ஈ வரும்னுவாங்க, அதேமாதிரி ஈ வந்துச்சுங்க. ஆடி மாதம் வர போதில்ல, சீச்சி விட்டுரு. ஸ்வீட் ஆகுது சாப்பிடுவான். ப்ரான் வர என்ன சாப்பிட மாட்டான்னு தெரில. பட் ஆனால் இது இப்போ வந்து நான் ஊட்டி விட்றேன். நாமளாம் வந்து மம்மி இல்லை மது தான் ஊட்டி விடுவாங்க. பார்த்தாலே தெரிகிறதா? எப்பயாவது அவன் டாடா ஊட்டுன்னா நான் ஊட்டுவேன். அதே மாதிரி இப்போது சமத்தா உட்காந்து சாப்பிட்றான்னா சில நேரத்தில் வந்து அவனுக்கு ஏதாவது மைண்டை டைவெர்ட் பண்ணி தான் சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ சமத்தா உட்காந்து சாப்பிட்றாங்க. இது ஆக்ஷன் மேடம். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கான்ல, எல்லாமே கவனிப்பான். திடீர்னு ஏதாவது பேசுகிறேன், அந்த டாபிக் அவன் எடுப்பான் பாருங்களேன். நேற்று நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருந்தோம். அப்போ மார்க்கெட்டில் ஃபுல்லாக அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, நிறையா இருந்துச்சு. என்னது அது பேர்? ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் என்னது? அது மறந்துட்டேன். மாடா பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். இவர் சொல்லுங்கிறார், ஒரு கவனிச்சுனுங்கிறான். அவன் கரெக்டாக 2.5 years ஆகுது. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான், நல்லா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொன்று என்னன்னா, நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது யாராவது மீன்ட்டு இரவுன்னு பேசும்போது பேச மாட்டான். அது மட்டும் ஷையாகவே இருக்கான் ஒரு மாதிரி. அது ஏன்னு தெரில, இன்னும் ஷையாக இருக்கான். ஆயின்னு சொல்லணும், சொல்ல மாட்டான். என்ன சொல்லி என்ன வேணும்? இந்த பா எங்கள் பிளாக்ஸ் இருக்கு, எத்தனை விளாட்லாம் பிளாக்ஸ் இருக்கு. எடுத்துருவா, பிளாக்ஸ் எடுத்துருவா. பார்த்துடு. வா சூப்பர் செலவுட்டி, வா. ஓகே, இன்னும் கொட்டுறேன். இந்த ஆவாங்க கொட்டுறேன். சரி எடுத்து. வாயெல்லாம் வலிக்காது. இந்த ஆவாங்க லாஸ்ட் இந்த பக்கம் கடி. இந்த பக்கம் கடி, இங்க கடி, அப்பதான் வலிக்காது. வலிக்காது செலவுட்டி. லைட்டா இந்த கொஞ்சோண்டு கொடுக்குறேன். ஆவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலிக்குதுன்னு சேர்ந்து. சரி வலிக்காமல் விட்டுறேன், வா. லாஸ்ட் வாங்கிக்கோ செலவுட்டி. ஒன்றுமே சாப்பிடலடா நீ. நாமளாவே சாப்பிட மாட்டான். இங்கே வலிச்சா சுத்தம். மிஷன் ஃபெயில். சாப்பிடல, பல்லு வலிக்குதுன்றான். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ்க்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ மணி வந்து இப்போது அரௌண்ட் 12:30 அந்தமாதிரி ஆகுது. வெயில் நீ கம்மியாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து மதுவும் இல்லை, அம்மாவும் எல்லா நாள் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது எங்கள் கூட தான் இருப்பான். ஆனால் இவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வீடியோ எடுக்க போகிறோம். சும்மா அந்த கிரிக்கெட் கண்டென்ட் வீடியோ ஹரிஷ்காக எடுக்க போகிறோம். அதுக்காக இவனை கூப்பிட்டு வந்துட்டேன். இவன் சும்மா ஓரமாக உட்காந்துருப்பான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வீடியோ மாதிரிலாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். நான் உட்கார வச்சுட்டு சும்மா கண்டென்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனேதான். உட்காரியா? கை வச்சு பாரு, சுடுதா பாரு. போடா வேலையை பார்த்து போடா. சுடுமா? தூக்கி போடு, நல்லா இப்படி போடு.
தூக்கி போடு. புடி 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 புடி. அந்த கையில் போடு. ஃபீல்டிங் நிற்கிறான். இங்கே வர அழகாக ஃபீல்டிங் நிற்கிறான்டா. காய்ஸ் இப்போ கரெக்டாக டைம் வந்து 1:30 ஆகுது. வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரும்போதே தூங்கிட்டான் வண்டியில். இவன் வண்டியில் வந்தாலே தூங்கிடுவான். ஸோ கரெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது தூங்கிட்டான். இன்னும் ஒரு 4 o'clock போல் எழுப்பி மதியானம் சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கி டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பரவாயில்ல, அங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டான். ஸோ அதனால் இப்போ படுக்க வச்சிடலாம். செம தூக்கத்தில் இருக்கான் பாருங்கள். வாங்க தூங்க வச்சிடலாம். கரண்ட் வந்துச்சு வீட்டில். கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எழுப்பி சாப்பாடு கொடுத்துருவோம். ஓகே, நிறவு தூங்கிட்டான். சீக்கிரம் தூக்கம் போதுமா? இப்போ வந்து சாப்பிட்றியா? என்ன வேணும் சொல்லு. என்னென்ன சாந்த மடைக்காரு தோசை சாப்பிட்றியா? சாப்பாடு, கர்ட் ரைஸ், என்னதான் வேணும்? சரி குளிக்கிறியா? குளிச்சுட்டு சாப்பிட்றியா? சரி இப்போ குளிப்பாட்டிடலாம். குளிக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். எங்கே குளிக்கலாம்? பாத்ரூம்லேயே குளிச்சிடலாமா? அவன் இப்படி தான் குளிப்பான். பக்கெட்டில் உட்காந்துப்பான். குழா ஆஃப் பண்ணுற வச்சுக்கி ஒரு 4 தண்ணியில் விளையாடுவான். அதுக்கப்புறம் அப்படியே குளிப்பாட்டு கூப்பிட்டு வந்துடும். பாத் டப்பில் குளிச்சுன்னா பக்கெட்டே பாத் டப் ஆக்கி இதில் குளிச்சு நல்லா அப்படியே குளிப்பான். அதுக்கப்புறம் விளையாடுவான். தண்ணியில் வருவான். ஒரு 10 நிமிஷம் அப்படி விளையாண்டு இருப்பான். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? சிக்கி போதும் வா. இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்றான் சிக்கி க்யூட்டாக. பல்ல பட்டுதா? வலிக்குதா? இன்னும் அந்த பல் வலிக்குதுன்றான். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். அதான் இப்போது ஈவினிங் வந்து போகலான்னு இருக்கோம். இப்போ இந்த சைடாக தான் சாப்பிட்றான். காலைல சாப்பிட்டோம்னா இந்த சைடாக சாப்பிட்றான். அங்கே வலிக்குதா? அங்கே வலிக்கலையா? இங்கே வலிக்குதா? சரி, டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்கிறியா எங்கே வலிக்குதுன்னு? அதான் இதுக்கப்புறம் என்ன மணி என்னென்னா இப்போ 5 ஆகுதா? 5 மணிக்கு சாப்பிட்றான். இப்போ ஒரு 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டு திரும்பி நைட் சாப்பிட்டு கொடுத்துட்டு தூங்க வேண்டியதான். ஆனால் தூங்கத்தை எப்படியும் 11, 12 ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீன். இன்றைக்கி கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த கரண்ட்லாம் இல்லாதனால கொஞ்சம் மாறிடுச்சு. நார்மலாக சிமிலராக தான் இருக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் இப்போதைக்கு அவனோட டெய்லி ரொட்டீன். ஸோ இவன் பல்லோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். அது ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுபா ஆஃபிஷியல் டீம். பாய். கட்டான் இதில் டெய்லி ரொட்டீனில் ஒன்று பண்ண மறந்துட்டேன். அவனை வச்சு வீடியோ எடுப்போம்ல, அதுவும் டெய்லி ரொட்டீனில் வரும். இந்த டைமில் தான் எடுப்பான். ஓகேவா? பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போனால தான் இப்போ கட் ஆகிடுச்சு. இல்லை டெய்லி ரொட்டீனில் ஏதாவது ஒரு நாள் வந்து வீடியோ எடுப்போம். ஓகே, ஸோ அதுவுமே அவனோட டெய்லி ரொட்டீனில் வரும். அதனால கட்டுன்றான் பாருங்க, பழகிட்டு. ஓகே, பாய்.